Hey guys, welcome back to Hustling Minds. நம்ம சேனல்ல ஆன்லைன்ல எப்படி earn பண்றது, print on demand and Etsy பத்தி வீக்லி வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த ஃபீல்ட்ல earn பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களோட merch ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை எப்படி ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஷேர் பண்ண போகிற 10 ஃப்ரீ வேஸுமே எல்லா இகாமர்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட கடைசியில் உங்களுக்காக ஒரு போனஸ் ட்ரிக் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் வீக்லி கிவ் அவே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 வின்னருக்கு நீஷ் ஐடியாஸ் அண்ட் கிராஃபிக் பண்டில்ஸ் ஃப்ரீயாக தரும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு நீங்களும் உங்கள் என்ட்ரியை போடுங்க. வின்னர்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் எவ்ரி சண்டே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் நிறையா பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் பேஜ் சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் ஸ்டோருக்கு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸை உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு நீஷ் பேஸ்டு பேஜை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸை கஸ்டமராக மாற்றணும். அது ஒரு மீம் பேஜாக இருக்கலாம், இல்லைனா டாக் லவர்ஸ்க்கான ஒரு பேஜாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷன் பற்றின பேஜாக இருக்கலாம். நீஷ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் ஆர் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா சப்டாபிக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பெர்ஷியன் கேட், இது ஒரு சப் நீஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதால உங்களுக்கு அது சம்மந்தமான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ரெட் பேண்டாஸ் பற்றி மட்டும்தான் போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட டீஸ்ப்ரிங் ஷாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெட் பேண்டாஸ் டிசைன்ஸை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்பேரல்ஸ், ஹோம் வேர்ஸ், ஆக்சசரிஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் செல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல நீஷ் பேஸ்டு பிஓடி ஸ்டோருக்கு எக்ஸாம்பிள். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நீஷ் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 or 5 டைம்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுங்கள். ரிலேட்டட் பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட போஸ்ட்டில் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். நம்பர் 2, ஃபேஸ்புக் குரூப் அண்ட் பேஜ். ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் கிடைச்சோன்னா உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபேஸ்புக் பேஜை விட குரூப்பில் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஃபேஸ்புக் பேஜ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆர் சர்வீசஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஆக்ட் பண்ணும். நீங்கள் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் ஜாயின் பண்ணி அவங்களும் போஸ்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணி ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் பேஜ் ஆர் குரூப்பை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கணும். தென் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். நீங்களும் மற்றவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த பிக் 4 அக்கௌண்டன்ட். இந்த பேஜில் ஃபுல்லாகவே அக்கௌண்டன்ட்ஸ்க்காக மீம் ஷேர் பண்ணி நல்ல ஃபாலோவர் பேஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட குரூப்ஸும் நல்லா என்கேஜிங்காகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் ஷாப்லேயும் செல் பண்ணுறாங்க, தனியாக வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அக்கௌண்டிங் ரிலேட்டடான டிசைன்ஸ் தான் செல் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட போஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கை ப்ளேஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போயிட்டு அப்புறம் பயோக்கு தான் உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஷாப்புக்கு போக முடியும். ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களோட வெப்சைட்டுக்கு உங்களை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி உங்கள் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். நம்பர் 3, யூடியூப். ஒரு நீஷ் பேஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் மர்ச் ஐட்டம்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெட் நீஷில் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்ஸ் பற்றி ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ரொம்ப எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சைடில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. மேபி ஒரு சிங்கிள் வீடியோவில் கூட ஃபேமஸ் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நீஷ் பேஸ்ட் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர். உங்களோட ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணி மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறத ஒரு பிராண்டாக மாற்றி இப்போ அவங்க மர்ச் ஐட்டம்ஸும் செல் பண்ணுறாங்க. நம்பர் 4, பிளாக் போஸ்ட். ஒரு நல்ல எஸ்இஓவோட பிளாக்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஓடி ஸ்டோருக்கு நிறைய ஆர்கானிக் டிராஃபிக் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதில் உங்கள் பிளாக்ஸ் போடலாம். இல்லைனா ரெடிட், கோரா, லிங்க்டின், மீடியம் மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் உங்கள் பிளாக்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? பஸ் சுமோ ஆர் கூகுள் ட்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு
நீங்கள் செல் பண்ணுற நீஷில் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். அந்த டாப்பிக்கில் பிளாக்ஸை வந்து ரிலேட்டடான கீவேர்ட்ஸோடு போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணி உங்கள் ஆன்லைன் ஷாப் ஒரு பிஸ்னஸ் பேஜுக்கு அதை படிக்கிறவங்கள ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோராவில் போயிட்டு எதாவது சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதில் போயிட்டு ஒரு நல்ல வேல்யூபிளான ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து உங்கள் ஷாப்பை செக் பண்ண சொல்லி லிங்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5, ரெஃபரிங் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உங்கள் ஆன்லைன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி அவங்கள ஒரு நல்ல ரிவ்யூ போட சொல்லலாம். நீங்கள் Etsy ஒரு Amazon மாதிரி பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சேல்ஸ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நீங்களே உங்கள் ஷாப்லேருந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே ஆர் ஸ்பெஷல் ஈவெண்ட்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நம்பர் 6 வந்து பை யுவர் ஓன் merch. நீங்கள் இப்போ டிஷர்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பிள் ஆர்டர் பண்ணி அதை வெளியே போட்டுட்டு போகலாம். இல்லைனா வீட்டில் வந்து நீங்கள் செஞ்ச போஸ்டரை மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதை பார்க்குறவங்க இது நல்லா இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஆன்லைன் ஷாப்பை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கஸ்டம் அண்ட் பர்சனலைஸ்டு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அவங்க வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஃப்ரீ அட்வர்டைஸிங்காகவும் இருக்கும். நம்பர் 7, Pinterest. பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன்ஸ்க்கும் மேலே மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அண்ட் 2 பில்லியனுக்கும் மேலே பின்ட்ரெஸ்ட்டில் மந்த்லி சர்ச் பண்ணுறாங்க. இப்போ கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இமேஜஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் காமிக்கும். இப்போது இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது பின்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். இந்த ஷர்ட் எனக்கு பிடிச்சி நான் அதை கிளிக் பண்ணேன்னா அது வந்து அவங்களோட ஷாப்புக்கு போகும். என்னோடய Etsy அண்ட் Redbubble ஷாப் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் வருது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மாதிரி நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணி அதை லிங்க் பண்ணால் போதும். பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பற்றி தனியாக டீட்டெயில்டாக வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போஸ்ட் எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 8, ஸ்னாப்சாட். ஸ்னாப்சாட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போது வந்து அதை பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பண்ணுற டிஷர்ட்ஸ், மக்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை வீடியோ மாக்கப்பாக எடுத்து நீங்கள் ஸ்னாப்சாட்டில் போஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்களே அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணலாம். ஸ்னாப்சாட் ஸ்பாட்லைட் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி தான். ரேண்டம் பீப்புள் வந்து உங்களோட வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் போட்டு ஷேர் பண்ணலாம். ஸ்னாப்சாட் ஸ்பாட்லைட்டில் வந்து காம்படிஷன் இப்போதைக்கு கம்மியாக இருக்கிறதால நீங்கள் ஸ்னாப்சாட் ஆட்ஸ் கூட பே பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்து டிக்டாக். நீங்கள் இந்தியா இல்லாமல் வேறு கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்டை டிக்டாக்ல ப்ரமோட் பண்ணலாம். நல்ல ரீச் கிடைக்கும். நீங்கள் பண்ண டிஷர்ட்டை வேர் பண்ணி டிக்டாக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி டிக்டாக்ல பாப்புலராக இருக்கிறவங்க கிட்ட உங்கள் ப்ராடக்டை கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்லலாம். ஸோ நம்பர் 10, ட்விட்டர். ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கும். பட் ட்விட்டரில் வந்து நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நிறைய பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ட்ரெண்ட் ப்ளஸ் ஒரு குட் கண்டென்ட்டாக இருக்கணும். ட்விட்டர்லேயே ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட் போடும் போது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு போனஸ் ட்ரிக் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சர்ச் பாரில் ஏதாவது சர்ச் பண்ணலாம். ஸோ நான் கேட் லவர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ட்விட்டரில் எந்த போஸ்ட்லலாம் இந்த கீவேர்டு இருக்குதோ எல்லா போஸ்ட்டும் இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இவங்க ஒரு கேட் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களோட ட்வீட்டில் போயிட்டு நீங்கள் கேட் லவர் டிஷர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐ நீட் திஸ் மக் அப்படின்னு போடுறேன். ஸோ பீப்புள் வந்து வாலண்டியராக எனக்கு இந்த மாதிரி மக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதே மாதிரி ஒரு டிசைனை பண்ணி பட் அதை காப்பி பண்ணாமல்
Etsy or Amazonல போட்டுட்டு இவங்களோட ட்வீட்டில் வந்து ஹே செக் திஸ் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் பிக்சரையும் உங்களோட ஷாப் யூஆர்எல்லையும் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்ட் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு சேல் வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் 10 ஃப்ரீ வேஸ் டு ப்ரமோட் இகாமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீக்லி கிவ் அவேல என்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.